محمد وآله وصحبه عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم وفرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، وتعاونوا على البر والتقوى، صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: والله في عون العبد ما كان العبد في عون أخيه، أو كما قال صلى الله عليه وسلم. அன்பான சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, நன்மைகளை தேடிக்கொள்வதற்காக வேண்டி துனியாவுடைய விடயங்களை லேசான முறையில் அடைந்து கொள்வதற்காக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பல வழிகளை எங்களுக்கு அமைத்து வைத்திருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் நாம் இபாதத்துக்கள், வணக்க வழிபாடுகள் நாம் செய்வதோடு அடுத்த மனிதர்கள் விடயத்தில் நாம் உதவியானவர்களாக, அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகின்றவர்களாக நாம் இருப்போமேயானால் அல்லாஹு தஆலா எமது தேவைகளை அல்லாஹ் லேசாக்கி வைப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்: வல்லாஹு ஃபீ அவுனில் அப்த் மா கானல் அப்து ஃபீ அவுனி அஹி. நாம் அடுத்த ஒரு மனிதன், அடுத்த ஒரு முஸ்லிம், அவருக்கு நாம் உதவியாக இருந்தால், அவருடைய தேவையை நாம் நிறைவேற்றினால், அவருடைய ஹாஜத்தை நாங்கள் லேசாக்கி வைச்சா அல்லாஹ் எங்களுடைய விடயத்தில் அல்லாஹ் எங்களுக்கு உதவியாக இருப்பான். நிறைய பேரை பார்க்கிறோமே, அவட காரியங்கள், அவட விடயங்கள் லேசாக நடக்கும். ஏன்? அது நாம் அடுத்தவர்களுக்கு உதவியாக இருந்தால் அல்லாஹ் எங்களுடைய விடயத்தில் எங்களுக்கு உதவியாக இருப்பான். அல்லாஹ் இதைத்தான் குர்ஆனில சொல்லுறான்: வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா. நீங்க நல்ல விடயத்துக்கு உதவியாக இருங்க, பாவத்துக்கு உதவியாக இருக்காதீங்க. நல்ல விடயங்கள், தக்வாட விடயங்களுக்கு நீங்க உதவியாக இருங்க. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகிறான் இதை. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஒரு கட்டத்தில், நான் ஒரு முஸ்லிமுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக வெளியாகி போறது, நான் ஒரு முஸ்லிமுடைய தேவையை செஞ்சு கொடுப்பதற்காக வெளியாகி போகிறது என்கிறது எனக்கு இந்த மதீனாவுடைய பள்ளிவாசல்ல இஅ்திகாஃப் இருக்கிறதை விட விருப்பமானது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப அடுத்தவர்கள் கஷ்டமானவர்கள் இருப்பார்கள், நோயாளிகள் இருப்பார்கள், ஒரு தேவையுள்ளவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு அதை செஞ்சு கொள்ளலாம். நாங்களும் அதுக்காக வேண்டி உதவியாக இருந்தால், நாம் அதை நிறைவேற்றி கொடுத்தால், அதற்கு நாங்க ஹெல்ப்பாக இருந்தால் அல்லாஹ் எங்களுக்கு உதவியாக இருப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர்களுக்கு அப்படியான அந்த இபாதத் பள்ளியில, மதீனாட பள்ளியில இஅ்திகாஃப் இருக்கிறதை விட விருப்பம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு கட்டத்தில சையதுனா ஹஸன் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள், சையதுனா ஹஸன் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோட பேரப்புள்ள ஃபாத்திமா நாயகியுடைய மகன் தவாப் செஞ்சுட்டு இருக்கிறான். தவாப் செஞ்சு கொண்டிருக்கிற நேரத்தில் உங்களுக்கு தெரியும், தவாப் என்றால் ஒரு தவாப் கம்ப்ளீட் ஆகிறண்டா 7 சுத்து 7 வட்டம் வந்தா தான் ஒரு தவாப் கம்ப்ளீட் ஆகும். தவாஃபுடைய தவாப் என்றால் தான் ஒரு தவாப் செஞ்சா எவ்வளவு நன்மை இருக்குது. ஒரு தவாப் செய்தால் ஒரு அடிமைய உரிமைத்த நன்மை அல்லாஹு தஆலா கொடுக்கிறார். ஒரு தவாப் ஒரு அடிமைய உரிமைத்த நன்மை. அடிமைண்டா அந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும், யுத்த காலங்கள்ல போனா யுத்தத்துகள்ல அடிமைகளை பிடிச்சிட்டு, சின்ன பிள்ளைகளை கொல்லுறது இல்ல, பொம்பளைகளை கொல்லுறது இல்ல, பிடிச்சிட்டு வருவாங்க. பிடிச்சிட்டு வந்தா அவர்கள் ஒரு சேவன்ட் மாதிரி வச்சு பார்ப்பாங்க. அவங்க ஒரு ஃப்ரீடம் இல்ல, அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் இல்ல. அவர்களை கொண்டு வந்து அவர்களை சல்லி கொடுத்து வாங்குவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு அடிமையை எடுத்து அவருக்கு அந்த ஃப்ரீடத்தை கொடுத்து, அந்த அவங்களை சுதந்திரத்தை கொடுத்துட்டா அந்த அடிமையில எத்தனை உறுப்புகள் இருக்கிறதோ அந்த அளவுக்கு அல்லாஹ் இவரை நரகத்தை விட்டு விடுதலை செய்கிறார். ஒருவரை அப்படி செய்தால் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு தவாபு செய்தால் ஒரு அடிமைக்கு சுதந்திரம், ஃப்ரீடம் கொடுத்த நன்மை ஒரு தவாஃபில இருக்கிறது. ஒரு தவாஃபில 50 தவாஃபுகள் ஒரு மனிதன் செய்தால் அவர் திரும்பி நாட்டுக்கு வார நேரத்தில்
அன்றைக்குத்தான் பிறந்த ஒரு பிள்ளை போன்று பாவம் இல்லாமல் திரும்பி வருவார் என்றார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்ப சையதுனா ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தவாஃபில் இருக்கிறார். தவாஃப் செஞ்சுட்டு இருக்கிற டைம்ல மூணாவது சுத்து வந்தாச்சு. மூணாவது சுத்து வந்த பின்னால் ஒரு ஆள் வந்தார். ஒரு ஆள் வந்து கேட்டார், கொஞ்சம் வாங்கல வேலை ஒட்டிக்க போம். ஏழையும் கம்ப்ளீட் பண்ணாதான் தவாஃப் முடியும். மூணுல போனா அப்ப தவாஃப் அல்லது 2 ரக்காத் தொழணும். ஒரு ரக்காத்துல போனா தொழுகை இல்லை, அது கம்ப்ளீட் இல்ல. ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தவாஃப கம்ப்ளீட் பண்ணல, மூணாவது சுத்துல போறாங்க. ஒரு ஆள் கேட்டாரு, அவரோட பேசினொருத்தர் கேட்டாரு, தவாஃப முடிக்காம போறீங்களே, தவாஃப நீங்க கம்ப்ளீட் பண்ணல, 7 சுத்து சுத்தினா தானே தவாஃப் ஆகும். சொன்னாங்க சையதுனா ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த வேலைக்காக போனாங்க. சொன்னார்கள், இந்த வேலைக்காக நான் போறேனே, இந்த ஆளுடைய வேலையை செஞ்சு கொடுக்கிறதுக்காக நான் போறேன். நான் போயிட்டு அந்த வேலையை செஞ்சு கொடுத்தா, அந்த வேலை அவருக்கு நடந்துட்டா எனக்கு ஒரு ஹஜ்ஜுடைய நன்மை இருக்குது, எனக்கு ஒரு ஹஜ்ஜுடைய நன்மை இருக்கிறது. நான் போனேன், அந்த வேலை நடக்காவிட்டால், அந்த வேலை நடக்கல, போயிட்டு வந்த வேலை நடக்கல, அது ஹைராக அல்ல, ஹைராக ஆட்டியும் போனத்துக்காக வேண்டி அல்லாஹ் ஒரு உம்ராவுடைய நன்மை அல்லாஹ் எனக்கு தாரான். ஒரு உம்ராவுடைய நன்மை அல்லாஹ் எனக்கு தாரான். இங்க செஞ்சா நான் தவாஃப் மட்டும்தான் செய்வேன். தவாஃப் செஞ்சுட்டா தவாஃபுடைய நன்மை மட்டும்தான். நான் இப்ப அவருடைய வேலைக்காக போறேன். அந்த வேலை நடந்தால் ஒரு ஹஜ்ஜுடைய நன்மை, வேலை நடக்கல, சும்மா நான் வந்தேன், ஹைராகல்ல, அப்படி என்றால் அல்லாஹ் எனக்கு ஒரு உம்ராவுடைய நன்மை தாரானே, இதை விட அது விருப்பம் என்றார்கள் சையதுனா ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். நிறைவில் இந்த அமல் பெரிய ஒரு இபாதத், இது பெரிய ஒரு இபாதத். ஹதீஸ்ல வந்திருக்கிற மன் யஸ்ஸர அலா முஹ்சிரின், ஒரு கஷ்டமானவருக்கு நாங்கள் லேசாக்கி கொடுத்தா, கஷ்டமானவர் அவருடைய பிரச்சனையை நாங்கள் லேசாக்கி கொடுத்தா, யஸ்ஸரல்லாஹு அலைஹி ஃபித் துன்யா வல் ஆখিরা, எங்களுடைய துனியாத ஆகிராத தேவைகளை அல்லாஹ் லேசாக்கி தந்துடுவார். உலகத்துல செய்யலாம். பாருங்க, அந்த காலத்தில் இருந்தவங்க நிறைய சோசியல் சர்வீஸ் செஞ்சாங்க. சமூகத்துல ஒரு அசோசியேஷன் ஆரம்பிச்சாங்க, நிறைய பில்டிங்களை வக்ஃப் பண்ணினாங்க, நிறைய ஓபனேஜ்கள் தொடங்கினாங்க. ஏன் அது இதெல்லாம் பெரிய இபாதத். ஓபனேஜ்கள் இருக்கிறது, இலங்கையில் எத்தனை ஓபனேஜ் இருக்கிறது. ஏன் அது அடுத்தவர்களுக்கு உதவியாக இருக்கிறது. ஹதீஸ்ல வந்திருக்கிறது, அன வகாஃபிலுல் யதீமி, நானும் ஒரு யதீம வாப்பில்லாத பிள்ளைய பார்க்கிறவரும் பராமரிக்கிறவரும் சுருக்கத்தில் ஒன்றாகி பிடித்தான் இருப்போம் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதெல்லாம் உலகத்துல நாங்க வாழுகிற காலத்துல தேடிக்கொள்ள வேண்டிய நன்மைகள், நன்மையான காரியங்கள். இது பெரிசா செய்ய இயலாது. இருக்கிற வசதிக்கு தேவையானவர்களை பார்த்து இப்படியான ஒரு நல்ல காரியத்தை செஞ்சுட்டா சகோதரர்களே, அது மௌத்துக்கு பின்னாலேயும் நன்மை வந்து கொண்டிருக்கும். அந்த நன்மை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டத்தில் சொன்னாங்களே, சதக்கத்துல் ஜாரியாக்கள், சதக்கத்துல் ஜாரியாக்கள் என்கிறது நிலையான முடியாத சதக்காக்கள். அது மௌத்துக்கு பின்னாலும் தொடர்ந்து அந்த நன்மை வந்து கொண்டிருக்கும் என்றார்கள். ஒரு கட்டத்தில் சையதுனா ரபீ இப்னு சுலைமான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், ரபீ இப்னு சுலைமான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரோட்டுல வாராங்க. எப்படி வாராங்க? அவர் ஹஜ்ஜுக்காக ரெடியாகி இருந்தார். ஹஜ் செய்யறதுக்காக அவர் ரெடியாகி சல்லிகளை எல்லாம் சேர்த்து வைத்திருந்தவர் தான் ரபீ இப்னு சுலைமான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். ரோட்டில வாராங்க, ஒரு பொம்புல கையில செத்த பறவைகளோட, கோழி இப்படியான செத்தவைகள் தின்னுவது ஹராமே, மார்க்கத்தில் செத்தை தின்னேலாது. ஹுர்ரிமத் அலைக்குமுல் மைத்தத்து வத்தமு வலஹ்முல் ஹின்ஸீரி, அல்லாஹ் உங்களுக்கு ஹராமாக்கி இருக்கிறான். செத்தவைகள் ஹராம், செத்த கோழியோ செத்த மாடோ செத்த ஆடோ தின்னேலாது ஹராம். ரத்தம் ஹராம், பன்றி இறைச்சி ஹராம், இதெல்லாம் ஹராம். அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அறுத்தது, அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக இந்த ஆயத்தில் வேறு மாதிரி விலகிக் கொள்ளப்படாது. சிலைகளுக்காக அறுக்கிறது அது கூடாது. அல்லாஹ்ட பெயரை சொல்லி அறுத்து எதையும் சாப்பிடலாம். அவுலியாக்கள பேரில் அறுத்தாலும் அல்லாஹ்ட பெயரை சொல்லி அறுத்தா தின்னலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்காக வேண்டி அறுக்கிறோம், அல்லாஹ்ட பெயரை சொல்லி அறுத்தா தின்னலாம். அவை இப்படியானவைகள் அல்லாஹ்ட பெயரை சொல்லாம். அந்த காலத்தில சிலைகள பெயர்களை சொல்லி அறுத்தாங்களே,
இதெல்லாம் உங்களுக்கு ஹராம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இந்த பொம்பளை கையில செத்த கோழியோட செத்த ஒரு பறவையோட போறா. ரபி இப்னு சுலைமான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்டாங்க அவரிடத்துல, அந்த பொம்பளை கிட்ட எங்க போறீங்க, என்ன கையில செத்தது ஹராமே உங்களுக்கு? சொன்னாங்க ஹராம் தான், ஹராம் தான். அப்ப ஏன் எடுத்துட்டு போறீங்க? இல்ல, எடுத்துட்டு போறதுக்கான காரணம் வாப்பா இல்ல, அவர் மௌத்தாகிட்டாரு, சரியான கஷ்டம், தின்ன ஒன்றும் இல்ல, நாங்க தின்னுறண்டா குடிக்கிறண்டா இப்படியானவைகளைத்தான் தின்னோணும், செத்தத்தை தான் தின்னோணும், வேறொன்றும் இல்லைங்களே தின்னுறது. அதனால தான் நான் செத்தத்தை எடுத்துட்டு போறேன் வீட்டுல சாப்பிடுறதுக்காக. ரபி இப்னு சுலைமான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி யோசித்தாங்க, ஹஜ்ஜுக்காக சல்லியை சேர்த்து வச்சிருக்கிறேன், ஹஜ்ஜுக்காக சல்லியை சேர்த்து வச்சிருக்கிறேன், இந்த நேரத்தில் ஹஜ்ஜு செய்யறதா இந்த குடும்பத்தை பார்க்கிறதா? யோசித்து பார்த்தாங்க, ஹஜ்ஜுக்கு எப்படியாவது போய்த்து கொள்ளலாம், சேர்த்து இருக்கிற ஹஜ்ஜுக்காக வச்சிருக்கிற சல்லிகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தார். எடுத்துட்டு வந்து அந்த வீட்டுக்கு போனார். அந்த பொம்பளைக்கு பின்னால போய் வீட்டை பார்த்துட்டு வந்து வீட்டுக்கு போய் சல்லி எல்லாம் எடுத்துட்டு வந்து அந்த ஃபேமிலிக்கு அந்த சல்லி எல்லாம் கொடுத்தார். ரபி இப்னு சுலைமான் கொடுத்துட்டு அதோட ஹஜ்ஜுக்கு அவர் போகல, அவங்களுக்கு சல்லி எல்லாம் கொடுத்தாரு. ரபி இப்னு சுலைமான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வீட்டு போயிட்டாங்க. அந்த வருடம் ஹஜ் முடிவடைகிறது. ஹஜ் முடிவடைஞ்ச பின்னால ரபி இப்னு சுலைமான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிஸ்ர்ல தான் இருந்தாங்க. ஷாஃபி இமாமுடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள், ஷாஃபி இமாமுடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள், எவ்வளவு முந்தியவர்கள், அப்ப அந்த காலத்தில் இருந்தவங்க. அப்ப ஹஜ் எல்லாம் முடிஞ்சாச்சு, அவங்க ஹஜ்ஜிக்கு போகல. ஹஜ்ஜிக்கு போனவர்கள் ஹஜ்ஜை முடிச்சிட்டு மிஸ்ருக்கு வந்தார்கள். எகிப்துக்கு வந்து ரபி இப்னு சுலைமான் இடத்துல சொல்லுறாங்க, உங்களை நான் ஒரு ஆள் வந்து சொன்னாரு, நான் உங்களை தவாஃபுல கண்டனே. சொன்னாரு, தவாஃபுல கண்டீங்களா? என்ன, நான் ஹஜ்ஜிக்கே வரலே, நான் உங்களை தவாஃபுல கண்டேன் என்றாரு. அவர் யோசிக்கிறார், ரபி இப்னு சுலைமான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், நான் ஹஜ்ஜிக்கு போகல, தவாஃபு போகல, மிஸ்ர்ல தான் நான் இருந்தேன். ஒருவர் சொல்லிட்டாரு. இன்னொருத்தர் சொல்லுறாரு வந்து, நான் உங்களை அரபால சந்திச்சேனே, அரபாவில் சந்தித்தேன், நான் உங்களை அரபாவில் கண்டேனே. ரபி இப்னு சுலைமான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னா, நான் அரபாவுக்கு போகல, ஹஜ்ஜிக்கே நான் போகல, எப்படி என்ன நீங்க அரபால கண்டீங்க? நான் போகலையே. அதுக்கு பெரும் ஆச்சரியம். ஒருத்தர் சொல்றாரு தவாஃபுல கண்டண்டு, இன்னொருத்தர் சொல்றாரு அரபால கண்டண்டு. பெரிய யோசனை. அன்றா அப்படி படுத்தாங்க. படுத்து அந்த ராவு நபிகள் நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனாவுல வந்தார்கள். வந்து சொன்னார்கள், ரபி இப்னு சுலைமான், நீங்க செஞ்ச அந்த வேலை அந்த குடும்பத்தாக்களுக்கு உங்களோட சல்லிய கொடுத்தீங்க, நீங்க ஹஜ்ஜிக்கு போகல, சல்லிய நீங்க அவங்களுக்கு கொடுத்தீங்க, அவங்கள சந்தோஷப்படுத்தினீங்க, அவங்களோட கல்வில உள்ள கவலையை நீங்க சந்தோஷப்படுத்தி அவர்களுக்கு உதவி செய்தீர்கள். அல்லாஹ் உங்களோட உருவத்தில் உங்களை போன்று உங்களோட உருவத்தில் அல்லாஹ் ஒரு மலக்கை அல்லாஹ் ஹஜ்ஜிக்கு அனுப்பினான், உங்களுக்கு பதிலாக அல்லாஹ் ஹஜ்ஜிக்கு அனுப்பினான். அது மட்டுமல்ல, அது இந்த வருஷம் மட்டுமல்ல, எல்லா வருடமும் உலகத்தில் நீங்க வாழுகிற எல்லா வருடங்களுக்கும் அல்லாஹ் உங்களோட உருவத்தில் ஒருவரை உங்களுக்கு பதிலாக அல்லாஹ் ஹஜ்ஜிக்கு அனுப்புவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு மறைந்தார்கள். எனவே அன்பானவர்களே, அன்பான சகோதரர்களே, நாம் அடுத்தவர்களுக்கு செய்கிற நல்ல காரியங்களால, அடுத்தவர்களுக்கு செய்கிற உதவிகளால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு வர இருக்கிற ஆபத்துக்களை அல்லாஹ் இல்லாமலாக்குறான். எங்களுடைய தேவைகளை அல்லாஹு தஆலா நிறைவேற்றி தருகிறான். அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு எங்கு சென்றாலும் கிடைக்கும். எனவே அதனால தான் அல்லாஹு தஆலா சொல்றான், நீங்க நல்ல விடயங்களுக்கு உதவியாக இருங்க, அடுத்த ஒரு மனிதனை சந்தோஷப்படுத்துங்க. நாங்க அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்தினா அல்லாஹ் எங்களை சந்தோஷப்படுத்துவான். நாம் அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்தினா அல்லாஹ் எங்களை சந்தோஷப்படுத்துவான். ஏனென்றால் அடுத்தவர்கள் எங்களுக்காக கேட்கிற துஆ, அடுத்தவர்கள் எங்களுக்காக கேட்கிற துஆ இருக்கிறது, அது அவசரமாக கபூலாகிடும், அது அவசரமாக கபூலாகிடும். அதனால்தான் அந்த காலத்துல பாருங்க, நிறைய மக்கள் இப்படியான சமூகத்தில் போயிட்டு தேடி தேடி மக்களுக்கு உதவிகளை செய்தார்கள். ஹதீஸ் என்ன சொல்லுகிறது? இன்ன ஸதகத லதுத்ஃபிஉ கலபர் ரப்,
சதகா அல்லாஹ்வுட கோபத்தை இல்லாமலாக்கும், அணைத்து விடும். கெட்ட மௌத்தை விட்டும் சதகா ஒரு மனிதனை பாதுகாக்கும். கெட்ட மரணம் அல்லாஹ் பாதுகாக்கும். நாங்க என்ன கேட்கிறோம்? யா அல்லாஹ் நல்ல மௌத்தை தா. கெட்ட மௌத்தை விட்டும் பாதுகாத்தது, கெட்ட மரணத்தை விட்டும், கெட்ட மௌத்து கெட்ட முடிவை விட்டும் யா அல்லாஹ் நீ எங்களை பாதுகாத்தது. ஹதீஸ் என்ன சொல்லுகிறது? ஒரு மனிதன் சதக்கா கொடுத்தால், அடுத்தவனுக்கு உதவியாக, அடுத்தவனுக்கு நன்மை நாடி ஒரு மனிதன் செய்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய கோபத்தை அது அணைக்கிறது. அது மட்டுமல்ல, கெட்ட மௌத்தை விட்டும் அல்லாஹ் அவனை பாதுகாக்கிறான். அல்லாஹ்வுடைய கலா கதிரையும் அது மாற்றும். அல்லாஹ்வுடைய கலா கதிரையும் அது மாற்றும். எது? அல்லாஹ்வுடைய கலா கதிர்ல எழுதப்பட்ட ஒன்று, நடக்கும் என்று எழுதப்பட்ட ஒன்றை இல்லாமலாக்குற ஒன்று தான் சதகா, அடுத்தவர்களுக்கு கொடுக்கிற தான தர்மங்கள். அன்பானவர்களே, அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி நல்லமல்கள் செய்வதற்கு வாய்ப்புகளை அல்லாஹ் தஆலா தருகிறான். நான் படிச்சு வச்சிருக்கிறோமே, ஒரு மிருகத்துக்கு உதவி செய்தாலும், ஒரு மிருகத்துடைய தாகத்தை தீர்த்தாலும் அதுவும் நன்மை தான். ஒரு மிருகத்துடைய தாகத்தை தீர்த்தாலும் அதுவும் நன்மைதான். ஒரு பெண், விபச்சாரியான பெண், அவளுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு அவள் சொர்க்கம் போறாள். ஏன்? நாய்க்கு தண்ணி கொடுத்த காரணத்தினால். நாய்க்கு தண்ணி கொடுத்ததற்காக வேண்டி நாய் பசியோட தாகத்தோட வருகிறது. அந்த பெண் தண்ணி கொடுத்தால் நாய்க்கு தண்ணி கொடுத்ததால் அல்லாஹ் அவளுடைய பாவத்தை மன்னித்து அல்லாஹ் அவளை சொர்க்கத்துக்கு அனுப்புகிறார். ஒரு செய்தி வருகிறது, சவுதி அரேபியாவில் நடந்த ஒரு செய்தி. ஒருவர் அவருடைய உம்மாவை கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி வைத்தார். உம்மா ஷோம் இல்ல, ஐசியூல இருக்கிற உம்மா ஐசியூல இருக்கிற இவர் என்ன செய்தார் என்றா, உம்மாவுக்கு சாப்பாடு இருக்கிறது ஹோட்டலுக்கு வாரா. ஹோட்டலுக்கு வந்து ஹோட்டல்ல சாப்பாட்டை எடுத்துட்டு வெஹிக்கிளுக்கு ஏற வந்து பார்த்தா பூனை வந்து வெளியேக்குது. பூனை அது பசியில தான் ஹோட்டலுக்கு வந்து நிற்கும் வாசல்ல. இவன் என்ன தெரியுமா செய்தாரு? அந்த ஹோட்டல்ல வந்து சாப்பாட்டை உம்மாவுக்கு எடுத்துட்டு இன்னொரு சாப்பாட்டை வாங்கி பூனைக்கு வச்சுட்டு போயிட்டாரு. ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு கேட்கிறாரு, என் உம்மா எங்க? என் உம்மோட செய்தி என்ன? சொன்னாங்க, ஒரு உம்மாவை நாங்க ஐசியூல இருந்து ஓட்டு போட்டுட்டோம், உம்மா ஐசியூல இல்ல. ஏது? உம்மாவுக்கு நல்லா நோய் குறைஞ்சிட்டு, உம்மோட வருத்தம் எல்லாம் நல்ல, அதனால நாங்க ஓட்டு போட்டுட்டோம். உம்மட்ட போயிட்டு கேட்டாங்க, இது சவுதி அரசாங்கம் சொன்ன செய்தி, அங்கிங்க வந்த செய்தி இல்ல. சவுதி கவர்மெண்ட் இந்த செய்தியை வெளியிட்டு இருந்துச்சு. சவுதியில சும்மா அப்படி ஒண்ணு போடலாம், ஒரு ஃபேக் நியூஸ் ஒண்ணு போடலாது. அப்ப உம்மட்ட போய் கேட்கிறார் இவர் இந்த அரபி, உங்களுக்கு என்ன நடந்துச்சு? லேசாயிச்சு. ஓ மகன் லேசாயிச்சு. எனக்கு அப்படி இருக்கிற டைம் ஒரு மனா ஒன்று நான் கண்டேன், ட்ரீம் ஒன்று, ஒரு மனா ஒன்று கண்டேன். ஒரு பூனை ஒன்று எனக்கு துவா கேட்கிற மாதிரி மனால கண்டேன். ஒரு பூனை ஒன்று எனக்கு துவா கேட்கிற மாதிரி நான் மனால கண்டேன். அப்படி ஒரு விலை கொண்டாரு, நான் கொடுத்த அந்த சாப்பாடு பூனையிட பசியை நான் நீக்கினேன். பூனை பசியோடு இருந்தது, அந்த பசியை நான் நீக்கினேன். அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என் தாய்க்கு அல்லாஹ் சுகத்தை கொடுத்தான், என் உம்மாவுக்கு அல்லாஹ் சுகத்தை கொடுத்தான். அதனால தான் சொல்லுவோம், ஹதீஸ்ல சொல்லுகிறது, தாவௌ அம்ராதக்கும் பிஸ்ஸதகா, தாவௌ அம்ராதக்கும் பிஸ்ஸதகா. உங்களோட நோய்களுக்கு, நான் நோய் வந்தா ஓடுற டாக்டர் 10 லட்சம் செலவழிக்கொண்டது, 20 லட்சம் செலவழிக்கொண்டது, எவ்வளவு செலவழிக்கிறது, ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஹதீஸ் என்ன சொல்லுகிறது? நோயா, பிள்ளைக்கு நோயா, உங்களுக்கு நோயா, உம்மக்கு நோயா, சதக்கா கொடுங்க. யா அல்லாஹ், நான் கொடுக்கிற இந்த சதக்கா யாருக்கும் தெரியப்படாது, சீக்கிரட்டான முறையில ஒரு வீட்டை தேடி போய் ஒரு அரிசோ கிழங்கோ சாப்பாட்டு சாமான் எடுத்து கொடுக்கிறீங்க, இதை வச்சுக்கோங்க, நியத்து வச்சுக்கோங்க, இந்த சதக்காவினால அல்லாஹ் இந்த நோயை லேசாக்கட்டும், இந்த நோயை லேசாக்கட்டும். இந்த காலத்துக்கு முன்னால ஒரு ஸ்ரீலங்காவை ஒரு பொம்புல ஒரு வீட்டுக்கு அரபு நாட்டுக்கு சேவன், சவுதியில இருந்தது, சேவன்டா போறா. சேவன்டா போற காரணமே நாட்டில சரியான கஷ்டம், நாட்டில கஷ்டம், கையில சல்லி இல்ல, மாப்புல நோயாளி, கையில சல்லி இல்ல. ஒரு புள்ள, பால் குடிக்கிற புள்ளை, 2 வயசு கம்ப்ளீட் இல்ல, சின்ன புள்ள, அந்த புள்ளையை வெச்சு போட்டு தான் இந்த பொம்புல சவுதிக்கு போறா.
ஒரு அரபி வீட்டுக்கு சென்று வேலை செய்யறதுக்காக சேவன்டாக போறா. போன இந்த பொம்புல அந்த வீட்டுக்கு போயிட்டா வேலையெல்லாம் சரியா செய்யறா. அரபி பொம்புளுக்கு சரியான இவட வேலையை பார்த்து பெர்ஃபெக்டாக வேலைகள் நடக்கிறது. ஆனா இந்த பொம்புல டாய்லெட் பாத்ரூம் போனா வாஷ்ரூம் போனா லேட் ஆகுது. வாஷ்ரூம் போனா லேட் ஆகுது. எங்க வந்தது? சவுதி வெளியிட்ட செய்தி இது. சவுதியில மேகசின்கள் வரும், அதில் இப்படியான செய்திகளை போடுவாங்க. மனுஷர் படிப்பின பெறுகிறதுக்கு, மனுஷர் மாறுவதற்காக நிறைய சவுதி மேகசின் அரபுல வரும். அது இப்படியான செய்திகள் நிறைய போடுவாங்க. சும்மா எழுத இயலாது. ஒரு ஃபேக் நியூஸ் போட்டா பெரிய பிரச்சனை வந்துருவாங்க. நடந்த செய்திகள் சரியான முறையில ரிப்போர்ட் பண்ணப்பட்டா எழுதுவாங்க. ஆனா இந்த பொம்பளை பொம்பளை சேவன்டாக போன பொம்பளை டாய்லெட் போனா வாஷ்ரூம் போனா வாரதில்லை, லேட் ஆகுற. மேடம் கூப்பிட்டு கேட்கிறா, இவர்கிட்ட நீங்க டாய்லெட் போனா லேட் ஆகுறீங்க, வாஷ்ரூம் போனா லேட் ஆகுறீங்க, ஏன் மத்த வேலையெல்லாம் சரியா செய்வீங்க, ஏன் அங்க போனா லேட் ஆகுறீங்க? நான் பார்த்துட்டுதான் இருக்கிறேன், போவீங்க லேட் ஆகித்தான் வருவீங்க. அப்ப அந்த பொம்பளை ஆள ஆரம்பிக்கிறா. அவர் சொல்லுறா, வீட்டுல சரியான கஷ்டம் எங்களுக்கு. நான் 2 வருஷம் எக்ரிமெண்டோட வந்து இருக்கிறேன். எனக்கு ஒரு புள்ள இருக்கிற, சின்ன புள்ள. நான் புள்ளைய பெற்று அந்த புள்ள பால் குடிக்கிற புள்ள. இந்த பால் குடிக்கிற புள்ளைய வச்சுட்டு நான் வரணும். ஆனா அந்த கேட்ட அந்த பொம்புல, அந்த அரபி பொம்புல, அந்த மேடம் ஒரு கேன்சர் பேஷண்ட். அப்ப இந்த அரபி பொம்புல மேடம் இவர்கிட்ட கேட்கிறா, என்ன பிரச்சனை சொல்லுங்களேன். இல்ல, நான் வாரத்துக்கு முன்னால டாக்டர்கிட்ட போனேன். டாக்டர்கிட்ட கேட்டேன், நான் இப்படி சவுதி போறேன் வேலைக்கு, போகலாம். ஆனா உண்டு, நீங்க பிள்ளைக்கு பால் கொடுக்கிற நேரம் இது உங்களுக்கு தெரியும், ஒரு பொம்பளை பிரெக்னன்ட் ஆகிட்டா அந்த பொம்பளைக்கு மென்சஸ் வராது. அல்லாஹு தஆலா அந்த மென்சஸாக வார ரத்தத்தை அல்லாஹ் பாலாக அல்லாஹ் ஆக்குறான். அந்த ரத்தத்தை அல்லாஹ் பாலாக அல்லாஹ் ஆக்குறான். அல்லாஹு தஆலாவோட சக்தி. அந்த டாக்டர் சொன்னா, நீங்க போங்க, ஆனா பிள்ளைக்கு பால் கொடுக்கணும். அந்த பாலை கொடுக்காம நீங்க மார்பில வச்சுட்டு இருந்தா அதால் உங்களுக்கு சில நேரங்களில் கேன்சர் வாரத்தை சான்ஸ் செய்யுது. கேன்சர் வரலாம், புலிக்கா வரலாம். ஆனால நீங்க போயிட்டு அந்த பால் எல்லாத்தையும் வெளியெடுத்துருங்க. உங்களுக்கு வைக்கவான அப்படியே கட்டியான உங்களுக்கு கேன்சர் வரும். அந்த பாலை நீங்க எடுத்துருங்க, அதை அவுட் பண்ணிடுங்க, உள்ளுக்கு வைக்கவான. அவர் டாய்லெட் போயிட்டு அந்த புள்ள குடிக்கிற பால், புள்ளை குடிக்க வேண்டிய பாலை, புள்ளைக்கு நாட்டில கொடுக்க வேண்டிய பால், பசிக்கு புள்ள குடிக்கிற பாலை எல்லாத்தையும் எடுத்து அப்படி டாய்லெட்ல போட்டுட்டு வாரா. மேடமிடத்துல சொன்னா, இதுதான் நான் வாஷ்ரூமில் லேட் ஆகிறதுக்கான ரீசன். இதுதான் லேட் ஆகிறது. அந்த பால் எல்லாத்தையும் அவுட் பண்ணிட்டு நான் வாரேன், அதான் லேட் ஆகிறேன் மேடம். இந்த பொம்பளைக்கு உள்ளத்தில் இறக்கம் வந்துச்சு, மேடமுக்கு இறக்கம் வந்துச்சு. மேடம் இறக்கம் வந்த பின்னால் அவர் சொல்லுறா, பரவாயில்லை, நீங்க 2 வருஷ எக்ரிமெண்ட்ல வந்திருக்கிறீங்க, 2 வருஷ எக்ரிமெண்ட்ல நீங்க வந்திருக்கிறீங்க, நான் உங்களுக்கு ரிலீஸ் தாரேன், உங்களுக்கு நான் டிக்கெட் போட்டு தாரேன், பாஸ்போர்ட்டை போட்டு டிக்கெட்டை போட்டு நான் தாரேன், உங்களோட 2 வருஷம் அந்த செலரியை நான் தாரேன், 2 வருஷத்துடைய செலரியை நான் உங்களுக்கு தாரேன். யாரு செல்லறது? ஏற்கனவே கேன்சர் நோயால உள்ள ஒரு பேஷண்ட். அந்த மேடம் கேன்சர் நோய் அவருக்கு, அவ செல்லடா, நான் உங்களுக்கு 2 வருஷத்துல செலரியும் தாரேன், நீங்க நாட்டுக்கு போயிட்டு புள்ளை பாருங்க, பிள்ளைக்கு அந்த பாலை கொடுங்க, குடும்பத்தோட சந்தோஷமா இருங்கன்னு சொல்லி அனுப்புறான். இந்த பொம்பளை ஸ்ரீலங்கா வாரா. வந்த பின்னாலே அவங்க கண்டக்ட் பண்ணி கொண்டிருக்கிற அந்த பொம்பளை கேன்சரோடு இருந்த அந்த அரபி பொம்பளையோட கேன்சர் எல்லாம் லேசாக்கிட்டான். அவரோட கேன்சர் லேசி. இதுதான் ரப்புல் ஆலமீன் முடிவு. தாவவ் அம்ராதக்கும் பிஸ்ஸதகா. உங்களோட நோய்களுக்கு சதகாவை கொண்டு நீங்க மருந்து செய்யுங்க. பாருங்க, அந்த பொம்பளைக்கு இறக்கப்பட்டா, பிள்ளைக்கு இறக்கப்பட்டா, 2 அவக்கு அந்த மாசத்துடைய செலரியை மட்டும் கொடுக்கல, அப்படி கொடுக்கல, 2 வருஷத்துல செலரியை கொடுத்து ஸ்ரீலங்காவுக்கு அனுப்பினா அவருக்கு எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு சந்தோஷத்தோட வந்திருப்பா, குடும்பத்தோட வந்து சேர்ந்துட்டா, பிள்ளையோட இருக்கிறா. இந்த பொம்புல அவ சந்தோஷப்படுத்துறா. மேடம் இவக்கு உதவியாக இருந்தா அல்லாஹ் அங்க இருக்கிற கேன்சரை சாப்பிட்டா. எனவே அதனால சகோதரர்களே, இப்படியான நல்ல காரியங்களை நாங்கள் செய்து துனியால எப்பொழுதும் சந்தோஷமாக வாழ்ந்து வஃபாத்தாக அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்கள் பாவங்களை நீ மன்னிப்பாயாக.
இபாதத்துக்களை நீ கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் நாம் கொடுக்கிற தான தர்மங்களை நீ கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் அடுத்தவர்களுக்கு உதவி செய்கிற நல்ல ஈமானை, நல்ல எண்ணத்தை, நல்ல குணத்தை என் மனைவர்களுக்கும் தந்தருள்வாயாக. உடம்பில் உள்ள நோய்களை, வருத்தங்களை யா அல்லாஹ் நீ லேசாக்கி விடுவாயாக. கெட்ட நோய்கள், லேசாக்க முடியாத நோய்கள், டாக்டர்மார்கள் கைவிடக்கூடிய பொல்லாத நோய்கள் அனைத்தை விட்டு நீ எங்களை பாதுகாப்பாயாக. எங்கள் பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மனைமார்கள், எல்லா முஸ்லிம்களையும் நீ பாதுகாப்பாயாக. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. صلى الله تعالى وسلم على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل وسلم.